Exercise 3.12, third question. 5 years ago, a man was 7 times as old as his son, while 5 years hence, the man will be 4 times as old as his son. Find their present age. இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்கான்னு 5 years ago, a man was 7 times old as his son. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சன்னுக்கு ஏஜை விட 7 டைம்ஸ் அவருக்கு ஏஜ் அதிகம்னு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் ஹென்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து 4 டைம்ஸ் கூட அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் வந்து ப்ரெசன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு மேன்ஸ் ஏஜும் தெரியாது, சன்ஸ் ஏஜும் தெரியாது. அது வந்து எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ மேன்ஸ் ப்ரெசன்டேஜை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் ஆகும் மேன்ஸ் ஏஜ். 5 இயர்ஸ் ஆகும்னா கண்டிப்பாக இதை விட வந்து 5 ஏஜ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 5ன்னு கொடுத்துக்கலாமா? 5 இயர்ஸ் ஆகும்னா கண்டிப்பாக 5 வயசு கம்மியாக தான் இருக்கும். அப்போ ப்ரெசன்டேஜில் வந்து 5 வயசு கம்மி பண்ணிக்கலாமா? அப்போ எக்ஸ் மைனஸ் 5 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு சன்ஸ் ஏஜ் தெரியாது, அதை நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 5 இயர்ஸ் ஆகும் சன்ஸ் ஏஜ் என்னவா இருந்திருக்கும்? கண்டிப்பாக இதுலேருந்து 5 இயர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ ஒய் மைனஸ் 5 போட்டுக்கலாமா? இப்போ எக்ஸு ப்ரெசன்டேஜ் 5 இயர்ஸ் ஆகும்னா எக்ஸ் மைனஸ் 5. அதே மாதிரி சன்ஸ் ஏஜ் ஒய் 5 இயர்ஸ் ஆகும் வந்து ஒய் மைனஸ் 5. இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, 5 இயர்ஸ் ஆகும் மேன் வாஸ் 7 டைம்ஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹிஸ் சன். இப்போ 5 இயர்ஸ் ஆகும் மேனுக்கு ஏஜ் என்னது? எக்ஸ் மைனஸ் 5 வந்து எக்ஸ் மைனஸ் 5 வந்து 7 டைம்ஸ் சன்ஸ் ஏஜ். அப்போ வந்து 7 இன்ட்டு ஒய் மைனஸ் 5. இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 7 இன்ட்டு ஒய் 7y மைனஸ் 7 இன்ட்டு 5 வந்து 35. இப்போ எக்ஸு இப்போ எக்ஸு இந்த ஒய் இங்கே கொண்டு வந்தா மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 35. இந்த மைனஸ் 5 இங்கே போகும்போது ப்ளஸ் 5. இப்போ எக்ஸ் மைனஸ் 7y இப்போ மைனஸ் 35 ப்ளஸ் 5 ரெண்டே மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 30 கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 5 இயர்ஸ் ஹென்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் 4 டைம்ஸ் ஓல்டஸ் இஸ் சன். அப்போ வந்து 5 இயர்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் மேன்ஸ் ஏஜ் கண்டிப்பாக ப்ரெசன்டேஜோட கண்டிப்பாக 5 இயர்ஸ் வந்து கூட இருக்கும். அப்போ கண்டிப்பாக ப்ரெசன்டேஜை விட வந்து 5 வருஷம் கூட இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 போட்டுக்கலாமா? அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் சன்ஸ் ஏஜும் வந்து கண்டிப்பாக ஒய் தான், ஒய் ப்ளஸ் 5 இயர்ஸ் கூட இருக்கும். அப்போ வந்து ஒய் ப்ளஸ் 5 போட்டுக்கலாமா? இப்போது நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான்? ஹென்ஸ் 5 இயர்ஸ் 4 டைம்ஸ் கொடுத்துருக்கான். அப்போது மேன்ஸ் ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் வந்து சன்ஸ் ஏஜ் ஒய் ப்ளஸ் 5. இப்போ உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஒய் 4y ப்ளஸ் 4 இன்ட்டு 5 வந்து 20. இப்போ எக்ஸ் இதை கொண்டு வந்துடலாம், எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 20. இந்த ப்ளஸ் 5 போகும்போது மைனஸ் 5. இப்போ எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 20 மைனஸ் 5 வந்து 15. இது வந்து செகண்ட் இக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் செகண்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம். காமனாக எதாவது கட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 7y இருக்குது, எக்ஸ் மைனஸ் 4y இருக்குது. அப்போ எக்ஸ் கட் பண்ணலாம். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் மைனஸ் செகண்ட் இக்குவேஷன் ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30. செகண்ட் இக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 15. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இருக்குது மைனஸ், மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ். இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கட் ஆகும். மைனஸ் 7y ப்ளஸ் 4y ரெண்டை மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 3y கிடைக்கும். மைனஸ் 30 மைனஸ் 15 மைனஸ் 45 கிடைக்கும். இப்போ y ஈக்குவல் டு மைனஸ் 45 டிவைடட் பை மைனஸ் 3. 1 இன்ட்டு 3 3 1 3 3 5 3 15 மைனஸ் மைனஸ் கட் ஆகும். y ஈக்குவல் டு 15. ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. இல்லை ஃபஸ்ட் இக்குவேஷனில் செகண்ட் இக்குவேஷன் போட்டுக்கலாமா? ஃபஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30. இப்போ எக்ஸ் வேல்யூ தெரியாது. மைனஸ் 7 இன்ட்டு 15 ஈக்குவல் டு மைனஸ் 30. எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு 15 வந்து 105 கிடைக்கும். மைனஸ் 30. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30. இது இங்கே போகும்போது ப்ளஸ் 105. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 75 கிடைக்கும். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 75. நமக்கு என்ன வேணும்? ரெண்டு பேருக்கு ப்ரெசன்டேஜ் வேணும். அப்போ மேன்ஸ் ப்ரெசன்டேஜை வந்து 75 எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சன்ஸ் ஏஜை வந்து ஒய்ன்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 15. இப்போ ஒய் ஈக்குவல் டு 15. இதில் வந்து ஏஜ் எடுத்து எழுதிக்கலாமா? மேன்ஸ் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் 75. சன்ஸ் ஏஜ் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 15 த ஆன்சர்.